வணக்கம் நேயர்களே. அரசு கேபிள்களில் அரசியல் குறுக்கீடு இல்லாமல் அனைத்து சேனல்களும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும், மாத கட்டணம் ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அவர்கள் அளித்தனர். இது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அதற்கு இன்று வரை அதிமுக அரசு செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில் அரசு கேபிள் டிவி விவகாரத்தில் மேலோங்கி நிற்கும் தனியார் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், பொதுமக்களுக்கு தெளிவான சிக்னல் வழங்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை, அரியலூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், திண்டுக்கல் உட்பட தமிழகம் முழுவதும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆபரேட்டர்கள் கோரிக்கை அடங்கிய மனுவையும் வழங்கினர். தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் TCOA சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ட்ராய் அறிவித்துள்ள ரூபாய் கட்டண விகிதம் அனைவருக்கும் வழங்க வேண்டும், தனியார் குத்தகை முறையை ஒழிக்க வேண்டும், தட வாடகையை நிறுத்த வேண்டும், கல்வி கட்டணங்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கிய கடனை தள்ளுபடி செய்தது போல் பாக்கி தொகையினை நிலுவையில் உள்ள பாக்கி தொகையினை தள்ளுபடி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று TCOA நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகம் முன்னாலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றது. விழுப்புரத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் தனியாரை ஊக்குவிப்பதாகவும் ஆங்காங்கே அரசியல்வாதிகள் இத்தொழிலை கைப்பற்றி தங்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக கூறி அரசு கேபிள் டிவி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் அரசு கேபிள் டிவி திட்டத்திற்கு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இதுவரைக்கும் ஆதரவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட தமிழக முதல்வருடைய எண்ணமான தனியார் ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும், அடிமட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தெளிவான சிக்னல் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைய அரசு கேபிள் டிவியில் புறக்கணிக்கப்படுகிறது என்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக வைத்து 9 அம்ச கோரிக்கைகளுக்காக தமிழகம் எங்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு இன்று நடத்துகிறோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அதாவது மத்திய அரசுடைய ட்ராய் வகுத்திருக்கூடிய விதிமுறைப்படி அவருடைய டேரிஃப் ஆர்டர் படி எங்களுடைய கட்டணம் என்பது ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் என்கிற வகையில் இருக்க வேண்டும். அதாவது ரூபாய் கட்டணத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பது தலையாய கோரிக்கை. அதுபோலவே தமிழகம் எங்கும் தனியார் மையத்தை புகுத்தி தனியார் கட்டுப்பாடை குத்தகை முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு கேபிள் டிவி நிறுவனம் தனியாரை ஊக்குவித்து ஆங்காங்கே அரசியல்வாதிகள் இந்த தொழிலை கைப்பற்றி கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையிலே புதிய ஆபரேட்டர்களை உருவாக்கியும் தமிழகம் எங்கும் இணைப்புக்கு ரூபாய் 5 என்கிற கட்டண விதத்தை கூடுதலாக கட்ட வேண்டும், அது சர்வீஸ் கட்டணம் என்கிற ஒரு அடக்குமுறையை கையாண்டு வருகிறார்கள். அதை நீக்கப்பட வேண்டும் என்றும், நாங்கள் செலுத்த வேண்டிய மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைக்கு அபராத வட்டி என்கிற அதிகபட்சமான ஒரு வட்டியை போட்டிருக்கிறார்கள், அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் ஒயர்களை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எலக்ட்ரிக் போஸ்டில் கட்டுவதற்கான ஒரு அனுமதியை தர வேண்டும் என்றும், அதுபோல அபராத கட்டணத்தை நீக்கப்பட வேண்டும் என்றும், இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல வாரியத்தை செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற பல்வேறு அம்ச கோரிக்கைகளுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 5 வருடங்களாக இது சம்பந்தமான பல்வேறு கவனஈர்ப்பு போராட்டங்களையும் உள்ளிருப்பு போராட்டங்களையும் உண்ணாவிரத போராட்டங்களையும் நடத்தியும் கூட இந்த அரசு எங்களை கவனிக்கவில்லை என்பது வேதனையான ஒரு விஷயம். புதிய ஆபரேட்டர்களை உருவாக்கி தமிழகம் முழுவதும் சர்வீஸ் கட்டணம் என்ற முறையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அதிகபட்சமாக போடப்பட்ட அபராத வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
தமிழகத்திலே இன்றைக்கு இந்தியாவிலே 800க்கும் மேற்பட்ட சேனல்கள் அங்கீகரிக்கப்பட்ட சேனல்கள் இருந்தாலும் கூட தமிழகத்திலே அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கங்கள், அதாவது அனைத்து அரசியல் கட்சிகளும் சேனல்களை நடத்துகிறது. ஆளுங்கட்சி சேனல்கள் பிரைம் பேண்டில் இடம்பெறுவதோடு மற்ற கட்சி சேனல்களுடைய இருட்டடிப்பு செய்யும் வேலை தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய சேனல்கள், மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய சேனல்கள் எதிர்க்கட்சிகள் நடத்துவதால் என்கிற காரணத்தினால் கூட இன்றைக்கு அந்த சேனல்கள் ஒளிபரப்பை நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான உண்மை. இன்றைக்கு எல்சிடி டிவி, எல்இடி டிவி என்கிற தொழில்நுட்பங்கள் நிறைய வந்து இந்த சேனல்கள் எல்லாம் அனைத்து சேனல்களையும் பார்க்க வேண்டும் என்கிற அளவில் மக்கள் டிடி கட்சிக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசோ டிஜிட்டல் உரிமம் பெற வேண்டும் என்று மத்திய அரசுடன் போராடி கொண்டு எங்கள் அடிமட்ட கேபிள் டிவிகளுக்கு வழங்க வேண்டிய அந்த டிஜிட்டல் சேவையை தாமதப்படுத்தி வருகிறது. இதையெல்லாம் எடுத்து தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒற்றுமையாக கூட்டுறவு முறையிலே ஆங்காங்கே நியமித்திருக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய டிஜிட்டல் திட்டத்திற்கு இந்த தமிழக அரசு ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுடைய எண்ணமான இலவச செட்டாப் பாக்ஸ் கொடுப்போம் என்கிற தேர்தல் அறிக்கையை வலியுறுத்தும் வகையில் எப்படி மழை வெள்ளம் பாதிக்கும் போது சென்னையிலே இப்படி வந்து மக்களுக்கு அவரவருடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நீங்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் என்று செய்தார்களோ, அதுபோல் இந்த செட்டாப் பாக்ஸுக்குள்ள பணத்தையும் கூட ஒரு அவரவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தி அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையாக ஒரு ஏற்பாடினை செய்து தர வேண்டும் என்றும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழகம் முழுவதும் ஒயர்களை கொண்டு செல்வதற்கு எலக்ட்ரிக் போஸ்டரில் கேபிள் ஒயர்களை கட்ட அனுமதிக்க வேண்டும் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல வாரியத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோரிக்கைகளை போராட்டங்கள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என அவர்கள் புகார் கூறுகின்றனர். தமிழ்நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களது கோரிக்கை என்னவென்றால், அரசு கேபிள் டிவி ஆரம்பிக்கும் பொழுது 2011 அம்மா ஆரம்பிக்கும் போது கடைக்கோடி ஆபரேட்டர்களை பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் அதையும் நம்பி அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியுடன் ஆதரவு அளித்து வந்து வருகிறோம் 5 ஆண்டுகளாக. ஆனால் தமிழக முதல்வரோ எங்கள் கோரிக்கைகளை இதுவரை 5 ஆண்டு காலமாக பல போராட்டங்கள் எல்லாம் நடத்தியும் இன்னும் இது செவிக்க விடாமல் அரசு கேபிளில் தனியாரின் தலையீட்டு அதிகமாக உள்ளது. மற்றும் ஆளுங்கட்சி அதிகாரிகள், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் அனைவரும் இதில் ஆங்காங்கே பல பிரச்சனைகளை செய்து வருகிறார்கள். அதை தட்டி கேட்டாலும் அவர்கள் அதை எதுவும் இதுவரை முயற்சி செய்வதில்லை. இது உடனடியாக இந்த தனியார் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். பல கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி தான் இது பண்ணுறோம். இந்த கோரிக்கையை 10 கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆளும் கட்சி சேனலை தவிர்த்து மற்ற அனைத்து சேனல்களும் இருட்டடிப்பு செய்யப்படுவதாகவும், மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய சேனல்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முடக்கப்படுவதாகவும் அவர்கள் புகார் கூறுகின்றனர். எல்சிடி, எல்இடி என்ற தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு அனைத்து சேனல்களையும் பார்க்கும் நோக்கில் மக்கள் டிடிஎச்சுக்கு மாறி வருவதாகவும், ஆனால் இதை பற்றி அக்கறை கொள்ளாமல் தமிழக அரசு டிஜிட்டல் சேவையை பெற்று தருவதில் தாமதப்படுத்துவதாகவும் ஆபரேட்டர்கள் புலம்புகின்றனர். டிஜிட்டல் திட்டத்திற்கு அரசு ஆதரவு அளித்தால் மட்டுமே இந்த நிலைமையை மாற்ற முடியும் என கூறுகின்றனர். ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் மனு அளித்தல் அனைத்து இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களுக்கு பொருந்தா கட்டணத்தை அரசாங்கம் கூறியுள்ளது. அந்த பொருந்தா கட்டணத்தை நீக்கி டிராய் விதிமுறைகளின்படி ரூபாய் 150 உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் மற்றும் சிக்னல் அனைத்து தரப்பு ஆபரேட்டர்களுக்கும் நேரடியாக அரசு கேபிள் டிவியே சிக்னலை வழங்க வேண்டும் என்பதும், அடுத்து இப்பொழுதுள்ள வளர்ச்சி காரணமாக எல்இடி, எல்சிடி டிவிக்கள் உள்ள காரணத்தினால் அனைவருக்கும் சிக்னல் குறைபாடு இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் டிஜிட்டல் சிக்னலை அரசாங்கம் வழங்க வேண்டும். அப்படி வழங்கும் போது கூட்டுறவு முறையில் ஆபரேட்டர்களால் உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகளுக்கு அனுமதி வழங்கி ஆபரேட்டர்களுக்கு
நல்லது செய்ய வேண்டும். அரசு செட்டாப் பாக்ஸ்க்கான இலவச செட்டாப் பாக்ஸ் வழங்கும் அரசு திட்டத்தை மக்களுக்கு நேரடியாக அவர்களுடைய பயனாளிகளின் வங்கி கணக்கிலேயே பணம் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமும் மனு அளித்தல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வேலூர் மாவட்ட சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி. வேலூரில் கேபிள் டிவி கட்டணத்தை 150 ரூபாயாக உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அளித்தனர். மக்கள் விரும்பும் சேனல்கள் தெளிவான சிக்னல் கொடுக்க வேண்டுமாறு அரசு கேபிள் டிவி தாசில்தாரை அணுகினோம். நாங்கள் பலமுறை அவர்களிடம் முறையிட்டும் எந்தவித பலனும் ஏற்படாததால் மாவட்ட கலெக்டரை அணுகி எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கின்றோம். அவரும் இதை சம்பந்தமாக விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். கடந்த 5 வருட காலமாக அரசு கேபிள் டிவி கடைக்கோடி ஆபரேட்டர்களையும் காப்பாற்றும் என்ற கொள்கையோடு உருவாக்கிய கேபிள் டிவி கடைக்கோடி ஆபரேட்டர்களை நெருக்கி வருகிறது. ஆகையால் முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கேற்ற இந்த கேபிள் டிவி நிறுவனம் நடக்கவில்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சிக்னலை ஒன்றி வழங்கிவிட்டு மாத கட்டணத்தை அவர்களாக நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. மற்றும் சந்தாதாரர்கள் விரும்பும் சேனல்களை கொடுத்தால்தான் நாங்கள் சந்தாதாரர்களிடமிருந்து சந்தா கலெக்ட் பண்ண முடியும். ஆகையால் மக்கள் விரும்பும் சேனல்களை முதல் அலைவரிசையிலும் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் முதல்வரின் பார்வைக்கு சென்று வகையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதன் காரணமாகவும் அரசு கேபிளில் அதிக சேனல்கள் தெரியாததன் காரணமாகவும் மக்கள் அனைவரும் டிடிஎச்சுக்கு மாறி வருவதாகவும் இதனால் தங்கள் தொழில் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அரியலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கூறினர். அரசு கேபிள் நிறுவனமே பன்னாட்டு நிறுவனங்கள் கேபிள் தொழிலை அபகரிக்க துணை போவதே அனுமதியோ? பல சேனல் முன்னுரிமை, சில சேனல் இருட்டடிப்பு, பல சேனல் முன்னுரிமை. என்ன ஆட்சி என்ன ஆட்சி? அலைவரிசை ஒதுக்கீடு என்ன ஆட்சி? ஆபரேட்டர்கள் முதலீடு 60 கோடி, உள்ளூர் சேனல் 30 கோடி. முதலீட்டில் உருவாகிய அரசு கேபிள் நிறுவனமே கண்டிக்கின்றோம். அரசு கேபிள் நிறுவனத்தில் அரசியல் தலையீடு, தனியார் தலையீடு, பினாமிகள் தலையீடு, அத்துமீறலை கண்டிக்கின்றோம். மேலும் அந்நிய சக்திகள் தொழில் ரீதியாக தமிழகத்தை சுரண்டுவதற்கு அதிமுக அரசு துணை போக கூடாது என்றும் ஆபரேட்டர்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் இன்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் டிசிஓ சங்கத்தின் மூலமாக கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு தரமான ஒளிபரப்பு, டிடிஎச்சுடன் போட்டி போடும் அளவுக்கு கேபிள் டிவி தரம் உயர்ந்தால்தான் எங்களுடைய தொழில் பாதுகாக்கப்படும். அதற்கு டிஜிட்டல் ஒளிபரப்பு அவசியமாகிறது. தமிழ்நாடு அரசு இந்த டிஜிட்டல் தொழிலை நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதிக்கவில்லை. ஆகையால் இந்த சமயத்தில் கூட்டுறவு முறையில் நாங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டர்லாம் இணைந்து நடத்தும் இத்தொழிலுக்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகிற சேனல் நிறைய சேனல் இருக்குது. 1000 சேனலுக்கு மேலே சேட்டலைட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு 90 சேனல் தான் இங்கே ஒளிபரப்பாகுது. தமிழ் சேனல்லே பார்த்தீங்கன்னா அதாவது கேப்டன் நியூஸு, சன் நியூஸ் போன்ற சேனல்கள், இன்னும் புதுசாக வந்த தமிழ் சேனல்லாம் நிறையா அரசு கேபிளில் இல்லாமல் இருக்குது. இதனால் மக்கள் டிடிஹெச்சை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னும் ஹெச்டி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிடிஹெச்சில் 70 சேனல் 80 சேனல் இருக்குது. ஆனால் கேபிள் டிவியில் டிடிஹெச் சேனல் கொடுக்க முடியல. எங்கள்கிட்ட அதுக்கான தொழில்நுட்பம் இருந்தோம், அதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம். டிஜிட்டல் இங்கே அனுமதிக்கப்படாதனால இங்கே கேபிள் டிவி தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட இணைப்பை எழுந்துக்கிட்டு இருக்கோம்.
குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் வந்து தனியார் ஆதிக்கத்தில் இங்கே கட்டுப்பாட்டு அறை மூலயமா வந்து ஆப்ரேட்டர் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஆன்லைன் மூலமா அவங்களே வந்து கட்டணத்தை உயர்த்திக்கிறாங்க. அந்த கட்டணத்தை வந்து கட்டாத இருக்கிற ஆப்ரேட்டர்கள் வந்து நிறைய பிரச்சனை வருது. அதை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வந்து நடத்தியிருக்க கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க நடத்துகிற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும்படி இந்த அரசு கேபிள் நிறுவனத்தை உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கேபிள் ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மாத கட்டணம் உயர்த்திட மாபெரும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம். அரசு கேபிள் நிறுவனத்தில் கண்டிக்கிறோம். ரத்து செய். தடவாடகை ரத்து செய். டிஜிட்டல் தொழில்நுட்பம் கூட்டுறவு முறையிலே ஆபரேட்டர் தொடர்வதை ஆதரிக்க வேண்டுகிறோம். மாநில, மாவட்ட அளவில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் பிரதிநிதிகள் கொண்ட ஆலோசனை குழு அமைக்க வேண்டும். கிராமப்புற ஆபரேட்டர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்த வேண்டும். நவீன தொழில்நுட்பத்தை புகுத்திட வங்கி கடன் வழங்க வேண்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையில் 50% தள்ளுபடி செய்ய வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளில் கேபிள் வயர்களை எடுத்து செல்ல விதிக்கப்பட்ட தள வாடகையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மனுவினை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கேபிள் ஆபரேட்டர்கள் அளித்தனர். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய பொதுநல சங்கத்தின் சார்பாக ஆபரேட்டர்களுடைய கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். பொதுவாக மக்கள் விரும்பக்கூடிய சேனல்கள், பல சேனல்கள், சன்டிஸ், கேப்டன் நியூஸ் எல்லாம் மக்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளது. எங்கள் பகுதியில் மக்கள் கேட்கிறார்கள். இல்லாவிட்டால் டிடி கட்சிக்கு போய் என்று சொல்கிறார்கள். எங்கள் தொழில் பாதுகாப்பு கருதியும் அதை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மேலும் எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமாக ட்ராய் அறிவித்த 150 ரூபாய் மாத கட்டணமாக அரசு அறிவிக்க வேண்டும். நாங்கள் வயர் எடுத்து செல்லக்கூடிய தட வாடகையை ரத்து செய்ய வேண்டும். ஆபரேட்டர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்ததைப் போல இடைத்தரகர்கள் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறார்கள். அரசு நேரடியாக அரசு அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு யூஜி மூலமாக அல்லது சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்து ஆபரேட்டர்களுக்கு தங்கு தடையில்லாத தெளிவான ஒளிபரப்பை கொண்டு எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தால்தான் நாங்கள் தொழில் செய்ய முடியும் என்பதை கோரிக்கையாக வைக்கின்றோம். பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிற டிசிஓ சங்கத்தின் சார்பாக மாவட்டம் முழுவதும், மாநிலம் முழுவதும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். சிறப்பாக நிறைவேற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்திலே தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கம் சார்பாக இன்றைய தினம் ஒரு மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே ட்ராய் அறிவுறுத்தலின்படி கேபிள் டிவி மாத கட்டணம் 150 ரூபாய் ஆபரேட்டர்கள் வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தனியார் குத்தகை முறையை ஒழித்து அரசே கட்டுப்பாட்டை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் புதிய எல்சிஓ உருவாக்குவதை அடியோடு நிறுத்த வேண்டும் என்றும் நலவாரியம் அமைத்து ஆபரேட்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தன்னிச்சையாக இணைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை தடுத்திட வேண்டும். ஆபரேட்டர்களை கூட்டுறவு முறையில் ஆரம்பித்திருக்கும் டிஜிட்டல் கட்டுப்பாட்டறையை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் தமிழ் சேனல்கள் எல்லாம் இன்று புறந்தள்ளப்படுகிறது. தமிழ் சேனல்களை முன்னுரிமை கொடுத்து தமிழகத்திலே ஒளிபரப்ப வேண்டும் என்றும் பிரதான கோரிக்கையும் நாங்கள் இன்று முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, 2 லட்சம் குடும்பங்கள் இதையே நம்பி, கேபிள் டிவி தொழிலையே நம்பி இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டர்களையும் அதனுடைய தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் விதத்தில் நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து எங்களை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லை என்றால் செப்டம்பர் 27ஆம் தேதி நாங்கள் சென்னையிலே அரசு கேபிள் டிவி அலுவலகம் முன் தமிழகம் முழுவதும் இருந்து ஆபரேட்டர்கள் ஒருங்கிணைந்து முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். அதிலும் தீர்வு கிடைக்காவிட்டால் நாங்கள் சென்னையிலே 1 லட்சம் பேர் சேர்ந்து கோட்டையை நோக்கி பேரணி செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
நிச்சயமாக எம்எஸ்ஓ என்று யாருக்கும் தனியாக உரிமம் கொடுக்கக்கூடாது. அரசே கட்டுப்பாட்டை அமைத்து ஆபரேட்டருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், ஆபரேட்டருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த தருணத்திலே நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்திலே நிச்சயமாக இன்றைக்கு பட்டி தொட்டி கிராமத்திலிருந்து ஆபரேட்டர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். தங்களின் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காத நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் சென்னையில் உள்ள அரசு கேபிள் டிவி அலுவலகத்தை அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் சென்னையில் உள்ள அரசு கேபிள் டிவி அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக தீர்மானித்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, விரைந்து இந்த டிஜிட்டல் மற்றும் இதர சேவைகளில் மிக குறிப்பாக தனியார் கட்டுப்பாட்டறையை நீக்கக்கூடிய விஷயத்தில் இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்களாகவே நீதிமன்றத்தை நாடியும் சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் என்கிறதை இந்த அரசின் கவனத்திற்கு எடுத்து உரைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிகிறேன். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பில் மாநாடும் நடைபெற்றது. விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் என்ற வரிசையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் தற்போது அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அதிமுக அரசு என்ன பதிலளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்று நாளை வேறொரு நிகழ்வுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in